உலமாக்களுடைய பயான் நடைபெறும் என்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. நம்முடைய உஸ்தாத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தங்களுக்கு முன் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக நம்மளை படைச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அவன் தான் என்னை பரிபாலிக்கிறான், அவன் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற விஷயத்தை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கணும். எந்த அளவுக்கு அது தொடர்பாக நாம பேசிக்கொண்டே இருப்போமோ அது நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஞாபகத்துக்கு வரும். குறிப்பாக நம்முடைய மௌத்துடைய நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்ம தகாமு, யார் அதில் நிலைச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மௌத் நேரத்துல மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது என்பதாக அந்த மௌத்துடைய நேரத்துல நன்மாராய் சொல்லுவாங்க. மௌத்துடைய நேரம் என்பது மனிதனுக்கு மிக இக்கட்டான ஒரு நிலைமை. அதாவது மனிதன் எந்த நிலையில இருக்கிறான் என்பதை, நம்முடைய ஆகிரத்தில் நமக்கு என்ன அந்தஸ்து என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மௌத்துடைய நேரத்தில் ஏற்படும். நாம் நல்லவனா கெட்டவனா, அல்லது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானா நாம் பாவியான அடியானா என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய முதல் கட்டமாக மௌத்துடைய நேரம் இருக்கும். என்று சொன்னா மறுமையுடைய காட்சிகள் எல்லாம் காட்டப்படும். அந்த நேரத்தில் வந்து சொல்லுவாங்க மலக்குமார்கள், அப்ப ஆறுதல் சொல்லுவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆயிராது, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது என்பதாக தைரியப்படுத்துவாங்க. அவதான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த நிலை யாருக்கு உண்டாகும்? அதுதான் அல்லாஹ் முன்னால சொல்லிட்டான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொல்லி யார் அதை நினைச்சிருப்பாங்களோ அவங்க தான், அவங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதாக. இனிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப இதுல நாம ஒரு எசத்தை யோசிக்கணும். மக்தப் மதரசாக்கள் என்பது எதற்காக இப்படி பிள்ளைகளுக்கு தீனுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்படுது? யார் மாணவர்கள் சிறு பிராயத்திலேயே தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வார்களே ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு மறுமையில, நாளைக்கு பின்னால பெரியவங்க ஆன பின்னால நல்ல சமுதாய தலைவர்களாக, நல்ல ஒரு பொறுப்புக்கு, எந்த பொறுப்புக்கு போனாலும் அவங்க தீனை விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலம் மிக சொற்பமான காலம். அந்த வாழ்க்கைக்கு பின்னால மறுமையுடைய காலம் நிரந்தரமான காலம். அந்த வாழ்க்கை வெற்றியாக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே நல்ல விதத்துல வாழும். ஏன்னா ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குது, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் மரணமானதோடு அவன் எந்த ஒரு அமலும், நல்ல அமலும், நன்மை தரக்கூடிய எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. அவன் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹோ, அவன் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹோ அதற்கான நன்மைகளும் கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, ஏன்னா சொர்க்கவாசிகள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹ்வை புகழ்வாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன செய்யாது? அங்க நன்மை கிடைக்காது. ஆனா மனிதன் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹுக்கும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹுக்கும், ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்பதற்கும், ஒவ்வொரு திக்ருக்கும், தஸ்பீஹுக்கும் சிறு சிறு நன்மைகளாக சேர்ந்து அது அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு கலிமாக்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஸகீலத்தானி ஃபில் மீஸானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி
ரெண்டே ரெண்டு சின்ன களிமாக்கள் சொல்வதற்கு லேசானது, ஆனால் மீதான் தராசுல அப்போ சின்ன சின்ன அமலுக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் எல்லாம் எப்ப செய்ய முடியும்? உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தான் செய்ய முடியும். மூத்தாகிவிட்டால் அந்த நன்மை தரக்கூடிய எந்த ஒரு செயலும் நம்மளால செய்ய முடியாது. கண்ணியமிக்க தாய்மாரை சோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் வாழக்கூடிய காலத்திலேயே நாம் மறுமைக்கு தயாரிப்பாக எதையும் செய்துவிட்டு சொல்ல வேண்டும். குறிப்பாக 3 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னாலும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்பதாக நம்ம சொன்னாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா சதகா ஜாரியா, ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு செயல். மக்களுக்கு எது பயன் தருமோ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எத்தனையோ விஷயங்களை ஏற்படுத்தி சென்றார்கள். ஒரு நல்ல உதாரணமாக மரம் நடுவது, அதே மாதிரி தண்ணீர் ஏற்பாடு செய்வது, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அதே மாதிரி மஸ்ஜித் கட்டுவது, மதரசாக்கள் கட்டுவது, இது மாதிரி என்னென்ன மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமோ அதுவெல்லாம் நம்ம மூத்தா போன பின்னாலையும் அதை கொண்டு மக்கள் பயனடை வரைக்கும் அதனுடைய நன்மைகள், சதகாவுடைய நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். இது ஒரு வழி. இன்னொரு வழி சொன்னாங்க, அதாவது பயன் தரக்கூடிய மார்க்க கல்வி, தீனுடைய கல்வி, ஏதாவது ஒரு பயன் தரக்கூடிய வகையில அந்த கல்வி அமைந்திருக்குமானால் அதை கொண்டு எல்லாமும் நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு அல்ஹம்து சூரா சொல்லிக் கொடுத்தோம், ஒருத்தருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அதாவது அத்தஹியாத் சொல்லிக் கொடுத்தோம், அது போன்று ஏதேனும் சின்ன சின்ன துஆக்கள் சொல்லிக் கொடுத்தோம். அந்த துஆவை எதுவரை அவர்கள் ஓதிக்கொண்டிருப்பார்களோ, அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களோ, அப்படி வாழையடி வாழையாக செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து கொண்டு கொண்டே இருக்கும். எத்தனை இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நல்ல கிதாபுகள் எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த கிதாபுகள் எதுவரைக்கும் கற்பிக்கப்படுமோ கற்றுக்கொள்ளப்படுமோ அதனுடைய நன்மைகள் அந்த இமாம்களுக்கு போய் சொல்லிக்கொண்டே இருக்கும். அது போன்று நாமும் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம். ஆனால் நம்முடைய மூத்துக்கு பின்னாலே அந்த நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இனிமைக்கு தாய்மாரை சோழரே, 3வது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது, என்னன்னா வலது சாலிஹன் யதுஉ. நம்ம போனதுக்கு பின்னாலேயும் நமக்கு நன்மை தரக்கூடிய வழியை உண்டாக்கக்கூடிய 3வது வழி என்னன்னு சொன்னா சாலிஹான குழந்தை, நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை பற்றி துஆவில் ஞாபகப்படுத்துது. என்ன எப்படி ஞாபகப்படுத்துது? ரப்பிர்ஹம்ஹுமா, என்னுடைய தாய் தந்தைக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, கமா ரப்பயானி ஸகீரா, என்னை சிறுபிராயத்துல எப்படி என்னை வளர்த்தெடுத்தாங்களோ அது மாதிரி என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்பதாக ஒரு குழந்தை துஆ செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நபிமார்களுடைய சரித்திரங்களின் மூலமாகவும் பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு பாக்கிய ஒரு வழியை அல்லாஹ் தஆலா காண்பித்து காட்டுகிறான். எனவே நாம் இந்த சிறுபிராயத்திலேயே நம்முடைய குழந்தைகளை தீனுடைய கல்வி உள்ளவர்களாக, குறிப்பாக நமக்காக வேண்டி நாம் மூத்தா போன பின்னாலே நமக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தைகளாக நாம் ஆக்கிக் கொள்வோமேயானால் அது நாம் நிச்சயமாக பயனடைந்தவர்களாகவோ, அதற்கு மாறாக நம்முடைய குழந்தைகளுக்கு தீனை கற்பிக்காமல் எந்த ஒரு தீனுடைய விஷயங்களை சொல்லாமல் அதற்கான இந்த ஏற்பாடு செய்யவில்லை என்றால் அது நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு நஷ்டமாகும், நாளைக்கு மறுமையிலே நஷ்டமாகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக நம்முடைய இது போன்ற மக்கள் மதரசாக்களை நாம் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது இந்த மதரசாவிலே வந்து ஓதி அதன் மூலமாக 4 விஷயங்கள் தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக வேண்டும். குறிப்பாக முடிந்தவரை எந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனை மனனம் செய்ய முடியுமோ ஹாஃபிதுகளாக, குர்ஆனை விளங்கக்கூடிய ஆலிம்களாக, அதே போல தீன் பிரகாரம் நடக்கக்கூடிய மற்றவர்களை நடக்க வைக்கக்கூடிய தாயிகளாக எந்த அளவுக்கு ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. அதுபோன்று இந்த மஹல்லாவிலே அல்லாஹ் தஆலா தீனுடைய மறுமலர்ச்சி உண்டாக்கி தருவானாக. அல்லாஹ் தீனுக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் அல்லாஹ் இந்த மஹல்லாவை பாதுகாத்து, இது போன்ற எல்லா மஹல்லாக்களையும் பாதுகாத்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறை பிரகாரம் எப்படி அல்லாஹ்வுடைய நேசர்கள் இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி உலகத்திலே பரவலாக பறந்து சென்று பல இடங்களில் தீனுடைய விழிப்புணர்ச்சி உண்டாக்கி அங்கே அடங்கி விட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிவிடலாமாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Like, comment, share and subscribe.